இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு வாழ்க்கையை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல. ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாமே பொய் சொல்றது, அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா திருடுறது, இந்த மாதிரி தான் சுத்தமா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு ஒரு பணக்கார மனுஷனை பாத்துக்க கூடிய வேலை வருது. அவருக்கு எவ்வளவுதான் சொத்து பத்து அவ்வளோ கோடி கணக்குல எல்லா பணம் எல்லாம் இருந்தாலும் அவர் உடம்பு வந்து பேரலைஸா இருக்கும். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒருத்தரை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும். இந்த வேலைக்கு தான் நம்ம ஹீரோ வராரு. இவர் என்னென்னலாம் இங்க அட்டகாசம் பண்ண போறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2011 ரிலீஸ் ஆனது இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற பயோகிராஃபி காமெடி ஃபிலிம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பாரிஸ்ல ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ ட்ரிஸ் அப்படிங்கிறவர் பிலிப் அப்படிங்கிற ஓனரை கூட்டிக்கிட்டு கார்ல ஒரு டிரைவ் போறாரு. இவர் தான் அந்த பிலிப். இவரால் வந்து நடக்க முடியாது, ஃபுல்லா பேரலைஸ் ஆனவர். இப்போ டிராஃபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களுக்கு செம்மையா போர் அடிக்குது. அதனால ஸ்பீட் லிமிட், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர வேகமா எல்லாத்தையும் சேஸ் பண்ணிக்கிட்டு இவங்க போறாங்க. இது மாதிரி ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போனா என்ன ஆகும்? அவ்வளவுதான், போலீஸ் துரத்துவாங்க. அதே மாதிரி தான் ஒரு கடத்துக்கு மேலே இவங்கள போலீஸ் துரத்திக்கிட்டு வர, நீங்க வேணா பாருங்க, நம்ம எப்படியும் அவங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சிருவோம். 100 யூரோஸ் பெட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் எதுவுமே பதில் சொல்லலாம், அமைதியா வந்துட்டு இருக்காரு. எப்படியோ வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு போகும்போது பிரிட்ஜு கிட்டே இவங்களை வந்து லாக் பண்ணிடுறாங்க. நாலா பக்கமும் போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஒழுங்கா கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியும் உங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிருவோம், 200 யூரோஸ் பெட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க பிலிப்புக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா நம்மால சம நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கான். கிட்ட கொஞ்சம் கூட அந்த பயம் இதெல்லாம் தெரியவே இல்லை. அப்படியே வெளியில வந்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி, அவர் வந்து உடம்பு முடியாதவர், பேரலைஸா இருக்கு, அவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, நீங்க வேணா செக் பண்ணுங்க, அதுக்காக தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து இவரை செக் பண்றதுக்கு வராங்க. இதனாலதான் நாங்க ஸ்பீட் லிமிட் எல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, வீல் சேர்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காருக்குள்ள செக் பண்ணி பாக்குறாங்க. அவரையும் பாக்குறாங்க. அவரால் பிரீத் பண்ண முடியாத மாதிரி பிலிப்பும் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஐயோ இது உண்மையிலே எமர்ஜென்சி தான் போல, சாரிப்பா நாங்க தான் தெரியாம இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களே முன்னாடியும் பின்னாடி போலீஸ் வண்டியை வச்சுக்கிட்டே உங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே காருக்குள்ளே வரும்போது பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இந்த போலீஸ் போனதுக்கு அப்புறமா இவங்க காருக்குள்ளேயே வந்து தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேற வருவாங்களே, என்ன பண்ணுறது பிலிப்பு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வரதுக்குள்ளே இவங்க கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எமர்ஜென்சி நீங்க வந்து பாக்குறதுக்குள்ள ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாஃபுக்கு இருக்கும். இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான். மாசங்களுக்கு முன்னாடி பிலிப்போட அசிஸ்டன்டான மேக்லி அப்படிங்கிற பொண்ணு நியூ கேர் டேக்கருக்கான இன்டர்வியூ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து யாரையுமே நம்ம பிலிப்புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ஒன்று பார்த்துக்கணும், இல்லைன்னா ஃபாலோ ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க யார் மேலேயும் நம்ம பிலிப்க்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறாப்ல. உள்ள வந்துட்டு நம்ம மேக்லியை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சு போயிருது. மேக்லி கேட்குற எந்த கேள்விக்குமே இவன் பதில் சொல்லலை. இவனுக்கு தேவை ஒரு பேப்பர்ல வந்து இவரோட சைனு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இடம், இங்கிருந்து வந்து நான் நல்லவன் ஒழுக்கமானவன்ற மாதிரி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கிடைச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதனால இந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துருங்க. சரி, நான் திருப்பி நாளைக்கு வருவேன், எனக்கு வந்து சைனை மட்டும் போட்டு கொடுத்துடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இவருக்கு வந்து இவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா இவன் ரூடாவும் ரொம்பவே எந்த பேச்சு சொல் பேச்செல்லாம் கேட்காம இது மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட லைஃப் இதுதான். ஒரு வீட்டில் வந்து இவங்க ஃபேமிலி வந்து இருக்காங்க. இங்க வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவனுக்கு 2-3 தங்கச்சிங்க தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா அப்படின்ற இவனோட இன்னொரு தங்கச்சி தான் வந்து அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறா. இங்க இருக்கிறதுலயே நம்ம ஹீரோக்கு அடுத்தது அவ தான் இருப்பா. அதனால கொஞ்சம் பொறுப்பா வந்து எல்லாரையுமே வந்து பாத்துப்பா. வந்து இப்ப அவங்க அம்மாக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வராங்களான்னு ஜன்னல் வழியா பார்க்கும்போது இவனோட இன்னொரு தம்பியான அடாமா வந்து ஒரு வினோதமான காருக்குள்ள இருந்து இறங்கி வரத பாக்குறான். ஆனா பாக்குறதுக்கே சந்தேகமா தான் இருக்கு. அடாமா வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்ன எதுன்னு விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னோட ஸ்கூல்ல இருந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மாதிரி நேரத்துல கரெக்டா இவங்க அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனை பார்த்ததும் பெருசா சர்ப்ரைஸ்லாம் எதுவும் ஆகல. இவன் வந்து ஒரு எக்கு வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். அதுவும் எங்க இருந்தனா நம்ம பாஸ் வீட்டுல இருந்துதான். இது என்ன எங்க இருந்து எடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லம்மா நான் வந்து ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன், அங்கதான் கிடைச்சது, உங்களுக்கு கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து செம காண்டாங்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசமா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் இல்லை, உன்னை வந்து கான்டாக்ட் பண்ண முடியல, இப்ப நம்ம இருந்த வீடு கூட ஒரு ஹோட்டல் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நீ வந்து உன்னை வந்து என்னால பாத்துக்க முடியாது, இங்க இருக்கிற குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வெளில அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேலேயே நீ சொல்ற பொய்கள் எல்லாம் எங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியில அனுப்பிடுறாங்க. இவன் அன்னைக்கு நைட்டு வெளில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் அந்த வீட்டுல பிலிப்போட வீட்டுல இருந்து ஹவுஸ் கீப்பர் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது.
நீ சும்மா இருக்கிறதுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்போட வீட்டுக்கு வந்து இவன் வந்துடுறான். அப்படி வந்ததுமே இந்த ஹவுஸ் கீப்பர் இவன் எந்த ரூம்ல தங்க போறான் அப்படிங்கறதெல்லாம் வந்து சுத்தி காமிக்கிறாங்க. இவனுக்குன்னு வந்து அந்த ரூம்லயே பிரைவேட்டா வந்து பாத்ரூம்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஆளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. எனக்குன்னு இவ்வளோ பெரிய ரூம், இவ்வளோ பெரிய பாத்ரூமா, இது வரைக்கும் பாத்ரூம் வச்சு நான் பார்த்ததே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் பார்த்துட்டு இருப்பான். நீ பார்த்ததெல்லாம் போதும், வா உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் இருக்கிற இடத்துக்கு இவனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க. இவரோட கை கால் இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி மசாஜ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இவனுக்கு. இப்படி ஒர்க்கெல்லாம் நீ பார்த்தாதான் உன்னோட பேப்பரில் நான் சைன் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிலிப் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, நமக்கு தங்குறதுக்கு ஜாலியாக இடம் ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 1 மாதத்துக்கு மட்டும் இவன் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அவங்களும் வந்து எப்படி வந்து லெக் மசாஜ் எல்லாம் பண்ணணும், அவருக்கு வந்து எப்படி துணியெல்லாம் போட்டு விடணும், எப்படி வந்து வாஷ் பண்ணணும், வீல் சேர்ல எப்படி தூக்கி உட்கார வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. போல் 24 ஹவர்ஸும் நீ வந்து வாக்கி டாக்கி தான் வச்சிருக்கணும், அதை எப்பயுமே ஆஃப் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. 2 வாரம் தாண்டதே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி பிலிப் வந்து நினைக்கிறாரு. இவருக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரெஸ் தான் செஞ்சு விடணும். எப்படியோ சகிச்சுக்கிட்டு அதையும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் ஹவுஸ் கீப்பர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் என்னென்னமோ பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தான் அவன் ரியலைஸ் பண்றான் இதுதான் நம்மளோட வேலையே அப்படிங்கிறத. அதனால அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். டெரஸ்ல உட்காந்து ஒரு நாள் உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படி ஒரு நாள் ஈவினிங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பிலிப்போட பொண்ணை வந்து பார்க்குறான். எலிசா இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவனோட பேரு பாஸ்டன். இவங்க 2 பேருமே ஒரு பிரைவேட் பிளேஸ்க்காக பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டிஸ்க் பக்கத்தில் வர போங்க அங்கேருந்து, அதெல்லாம் பீர்லாம் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ரெகுலராக இவனோட ஒர்க்கை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி டே டு டே வந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் பண்ணுறான். ஏன்னா இவரோட காலில் சுடு தண்ணி ஊற்றுனா அட எதுவுமே ஆகலை மாஸ்டர் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காண்டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். காதில் வைக்க மறந்துடுவான். இவனோட வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு நான் ஜாலியாக பாத்ரூமில் குளிச்சுட்டு இருப்பான். இது மாதிரி சில டைம் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் போக போக கற்றுக்கிறான். இவரோட ஃபைல்ஸ் இமெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி படிக்கணும். குறிப்பிட்ட ஒரு ஃபைலை மட்டும் அவர் ஓப்பன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஏன் இது மட்டும் என்ன, என்னமோ ஃபீமேல் ஆர்கட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அதை காமிச்சு கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, டஸ்ட்பினில் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அது மாதிரி அங்கே நிறையா இருக்கும். சரி நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. அப்புறம் இவருக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது மெக்லி அந்த பக்கமாக வந்து கிராஸ் பண்ணுறா. இவளுக்கு தான் மெக்லியே ரொம்பவே பிடிக்குமே, அதனால பின்னாடி போய் வம்பளுக்கு அவளை தான் அமுக்க உடைச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹவுஸ் கீப்பர் வந்து இவனை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. இவன் நல்லா பாட்டு கேட்டுட்டு குளிச்சுட்டு இருக்கிறான். அதனால சரி இவனோட திங்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணா கத்தி இதெல்லாம் வச்சிருக்கிறான். அட பைப்பில் இதெல்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் பெருசாக சொல்லலை. அவங்க அப்படியே வந்து அமைதியாக விட்டுடுறாங்க. இப்போ நம்ம பிலிப்பை கூட்டிக்கிட்டே இவர் வந்து வெளியில் போகணும், ட்ரெஸ் வந்து வெளியில் போகணும். இது என்னது இது ஆம்புலன்ஸ், ஐயா இதுலலாம் நான் வரமாட்டேப்பா, இங்கே எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க, நம்ம ஏதாவது ஃபேன்ஸியாக காசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதில் ஏறி உட்காந்துருக்கான். எனக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷனுக்கு நான் இதெல்லாம் போகக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி பிலிப் சொல்ல, அதெல்லாம் நம்ம மனசு தான் சார் காரணம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரெஸ் வந்து அந்த காரில் ஏற்றி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ ஹவுஸ் கீப்பரும் வந்துட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. டே இதெல்லாம் பண்ணக்கூடாதுரா, ரூல்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இவன் அந்த காரை வச்சு மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறான். நம்ம ரைட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது இவங்களோட என்ட்ரன்ஸில் வந்து வேற ஒரு கார் வந்து பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. எவன்டா அது குறுக்க நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் இறங்கி போயிட்டு அவனை சட்டையை பிடிச்சி வெளியில் எடுத்துட்டு வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா இந்த பக்கம் தான் வந்து இந்த மாதிரி கார்லாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைன் போர்ட் இருக்குல்ல, அப்புறம் என்ன தைரியம் உனக்கு, ஒழுங்கு மரியாதை இப்போ கார் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி மிரட்ட இவனு வந்து பயந்துக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துறான். இது எல்லாமே நம்ம பிலிப்புக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ணதில்லை. இதெல்லாம் ஆனால் அந்த ஹவுஸ் கீப்பிங் இவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக பிடிக்கல, என்னமோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் இப்போ வராங்க. அங்கே ரொம்ப நேரமாக உட்காந்து ஒரே பிக்சரை ஊத்து பார்த்துட்டு இந்த பிக்சரை அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாரு. இதோ பாரு பாஸ், உன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காத, இதுல என்ன இருக்குன்னு நீ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற, அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறமா இவரை பாக்குறதுக்காக இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. ஏன்டா இவனை பத்தி பெருசா எதுவும் நல்ல எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடைக்கல, நீ இவனை போயிட்டு வேலைக்கு வச்சிருக்கேடா, இவனுக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்கு தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவன் என் பாஸ்ட்ல எப்படி வேணா இருந்துட்டு போறான், ஆனா இப்போ அவன் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிலிப் வந்து சொல்றான். என்னமோ பண்ணு, எப்படியோ சேஃப்டியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான். வந்ததுக்கு அப்புறமா ஹவுஸ் கீப்பர் கூட உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கியில் நம்ம பிலிப்பும் அவங்களோட அசிஸ்டன்ட் மெக்லியும் அந்த பர்சனலா வந்த லெட்டர்ஸை படிக்கிறது வந்து தெரிய வருது. இதை பார்த்ததுமே ஹவுஸ் கீப்பர் வந்து வாக்கி டாக்கியை ஆஃப் பண்ணிடுறாங்க.
அப்படி என்னதான் மேட்ரு அப்படின்னு வந்து ட்ரெஸ் கேட்கும்போது தான் இவங்க வந்து சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லப்பா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசங்களா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நம்ம பாஸுக்கு லெட்டர் வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களும் தொடர்ந்து மெயில் அனுப்புறாங்க. ஆனா நம்ம பாஸ் எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு எல்னரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொண்ணு இது வரைக்கும் நம்ம பாஸை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் நம்ம பாஸுக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு தொடர்ந்து லெட்டர்ஸா அனுப்பிக்கிட்டே இருக்கு. இதுதான் லவ் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ட்ரெஸ் இருந்துட்டு இவங்களை வந்து கிண்டல் பண்றான். ஆமாமா, இங்க வந்து கார்டனிங்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு கூட அது மாதிரிதான் அவங்க மேல ஒரு கண்ணு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நைட் நேரம்னு பார்த்து இவனோட வாக்கி டாக்கில சவுண்ட் கேக்குது. யாராது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா பிலிப்புக்கு இந்த நேரத்துல வந்து உடம்பு முடியாம போயிருது. அவரால் ப்ரீத் பண்ணவே கஷ்டமா இருக்கு. சும்மா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணிட்டு படுத்துறான். திருப்பியும் அதே மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அப்புறமா தான் எந்திரிச்சு வந்து பிலிப்பை பார்த்தா அவர் அங்க முடியாம படுத்து கிடக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர்ல ஒரு கிளாத்தை நினைச்சு அதை வந்து வச்சு தலையில வச்சு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்குறான், ரிலாக்ஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து அமைதியா இருக்காரு. இருந்தாலும் இப்ப வந்து அவருக்கு கொஞ்சம் காத்து தேவை, ப்ரீத் பண்ண முடியல, அதனால காத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவன் வந்து உடனே அவரை தூக்கி வீல் சேர்ல வச்சுட்டு வெளியில கூட்டிட்டு போறான். பிலிப் இருந்துட்டு இப்பெல்லாம் வெளியில போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பை வந்து ட்ரெஸ் வந்து வெளியில கூட்டிட்டு வரான். பாரிஸ்ல இந்த மாதிரி நைட் டைம்ல, அது ஒரு ரிவர் சைடு, இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில வராரு. இதுவே அவருக்கு ரிலாக்ஸ் ஆகுது. அங்கிருந்து ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்களெல்லாம் வந்து இவர் பாக்குறாரு. பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனா நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுவும் நம்ம இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு வராரு. ஏன் சார், உங்களுக்கு என்ன, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கே இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து இன்னும் வலி குறையல, ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஆனா வலி இன்னும் இருக்கு. அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப கூட அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா தான் ஃபீல் ஆகுது. நம்ம ட்ரீட்மெண்ட் இப்போ எதுவும் வலிகளே தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போல இருந்தே நல்லா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது. ரெஸ்டாரண்ட் போறாங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இவர் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்கு, ஆனால் அதெல்லாம் எதுவும் இப்போ இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்றாரு. இவரோட ஃபேமிலியை பற்றி ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாரு. இவரோட ஒய்ஃப், அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு பழக்கம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து க்யூர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நோய் இருக்குது, அதனால குழந்தைலாம் பெற்றுக்க முடியாதுன்றதுனால தான் நாங்கள் எலிசாவை வந்து தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேராகிளைடிங் போனப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்க கூட வாழ முடியாதுன்னு தான் விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. வீல் சேர்ல இருக்கிறத விட அவ என்னை விட்டுட்டு போனதுதான் ரொம்ப வெந்ததா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட 1 மந்த்தான ட்ரைனிங் வந்து முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒன்று அஃபிஷியலாக வந்து இங்கேயே வந்து வேலைக்கு சேர்த்துக்க போகிறேன். இல்லை, என்கிட்ட இருந்து திருடிட்டு போனிய முட்டை, அதை ஒழுங்காக கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டதுமே நம்மளுக்கு ஷாக் ஆயிடுது. ஆமாம், அதை நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியும். என்னோட ஒய்ஃப் வந்து அதை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து கிஃப்டாக கொடுப்பா. அது மாதிரி 25 முட்டை என்கிட்ட இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரெஸ் அடுத்த நாள் என்ன பண்றான்னா, அவனோட தங்கச்சி மீனாவை போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு பிக்கப் பண்றான். ஏன்னா இவன் எந்த ஃபோன் மெசேஜஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டா, அதனால எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பத்தி அவன் வந்து விசாரிச்சுக்கிறான். ஆனா இன்னும் அந்த எக்கை பத்தி அவன் எதுவும் சொல்லல. அப்பதான் இவன் என்ன சொல்றான்னா, வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துட்டு போனுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடாம தேடிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் போயிட்டு அடாம தான் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறான். என்ன ஆச்சு உனக்கு, நீ என்னத்தை மறைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா அடமா வந்துட்டு எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைச்சிடுறான். இதை பாரு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுவான். ஆனா அவன் வந்து வரமாட்டான். அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வந்து சந்தேகப்படுற மாதிரியான கார்ல தான் ஏறி வந்து போறான். எல்லாம் ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இவரோட அந்த பர்சனல் லெட்டர்ஸ் படிக்கிறப்போ இவனும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மகளி வந்து அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. கிட்டத்தட்ட 6 மாசமா இப்படியே லெட்டரா மட்டும் அனுப்பிட்டு இருந்தா என்ன பண்றது, அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டு ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் அவங்க ஃபோட்டோவையும் அவங்க உங்கள் ஃபோட்டோவையும் பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னன்றதை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போடுறான். சரி அப்படின்னா இப்போ நானே வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் இருக்கும் கார்டில், அதை எடுத்துகிட்டு வந்து ஃபோனை போட்டுறான். இன்னொரு மேடமா, எங்களோட பாஸ் பிலிப் வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதில் ஃபோனை வைக்க வேற வழியே இல்லாமல் பிலிப்பும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பித்த மனுஷன் இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் இருக்காரு. அது இதுன்னு எதையுமே சின்சியராலாம் வந்து கவனிக்கிறது இல்லை, ஃபுல்லாக இந்த ஃபோன் தான். இப்போ இவங்க வந்து ஒரு ஒப்பேராக்கு வந்து வராங்க. அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவரோட காஸ்டியூம்லாம் பார்த்து நம்ம ட்ரெஸ் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். விழுந்து என்னையா காஸ்டியூம் இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் ட்ரெஸ் என்ன பண்ணுறான்னா, உங்களோட பிக்சரை வந்து அவங்களுக்கு நம்ம அனுப்பி ஆகணும், அதனால நல்ல ஒரு பிக்சராக நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நம்ம வந்து வீல் சேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு பிக்சராக பார்த்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிலிப் வந்து சொல்றாரு. சரி, நமக்கு வந்து நல்ல பிக்சர் தேவைன்னு செலக்ட் பண்ணி வச்சிடுறாங்க.
இவன் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து எலிசா வந்து உள்ள வர, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானும் வந்து வரைய போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். எனது அதுக்குன்னு ஒரு கலை வேணும், நீங்களாம் வரைய முடியுமா, சரி எனக்கு ஏதாவது தம்பு இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்பெல்லாம் நீ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவனை வந்து வெளியில அனுப்பிச்சிடறான். நம்ம பிலிப் என்ன பண்றாருன்னா, நம்ம ட்ரெஸ் வந்து ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, அந்த போட்டோ வேணா வேற போட்டோவை மாத்திரு அப்படிங்கிற மாதிரி போட்டோவை வந்து மாத்தி வச்சிடற சொல்லிடுறான். கரெக்டா அந்த போட்டோவை எடுத்துட்டு அவனோட ஃபைல்குள்ளே வந்து இந்த ஹவுஸ் கீப்பர் வச்சிடறாங்க. இந்த நேரம்னு பார்த்து ட்ரெஸ் உள்ள வர அதை வந்து மறைச்சிடுறாங்க. என்னங்க உங்க பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து என்ன பேச்சு பேசுறாவ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்பட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னோட பெயிண்டிங்கை பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பரும் சொல்றாங்க. நான் அவளை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இப்போ ஏதோ நான் நல்ல முள்ள இருக்கனால அமைதியா போறேன் அப்படிதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஸ் அங்கிருந்து கிளம்பிடுறான். நாளுக்கு நாள் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து ஃபுல்லா ஸ்னோவெல்லாம் வரும்போது அவரை வந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்னோ பாலை தூக்கி போட்டு ஜாலியா விளையாடுறது, அதுக்கப்புறம் அவரே வந்து அப்படியே வர மாதிரி இவன் வந்து ரன்னிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பண்றது, இது எல்லாமே இவருக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இதெல்லாம் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் அவன் இல்லாதப்ப தன்னோட பொண்ணை கூப்பிட்டு நீ அவன்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாதுன்னு திட்டிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து வாக்கி டாக்கி மூலியமா கேட்டுட்டு தான் இருக்கான். ஒரு வழியா இவன் பெயிண்டிங்கையும் முடிச்சிடறான். என்னடா கருமோதுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மகளியை கூப்பிட்டு வர காமிக்கிறான். அவ கிட்ட போக இவன் வந்து கிஸ் பண்ண தான் வரான்னு நினைச்சிட்டு அவ வந்து அரைஞ்சிருவா. ஐயோ நான் ஒன்னும் அதெல்லாம் பண்ண வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம பிலிப்பை கூப்பிட்டு இந்த பெயிண்டிங்கை காமிக்கிறான். இதுல உனக்கு என்ன தெரியுது சொல்லு பாப்பா அப்படின்னு ட்ரெஸ் கேட்க, இது ஒரு நல்ல பெயிண்டிங் தான், நான் கண்டிப்பா உனக்கு இதை வித்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஜாலியா வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் வந்து நம்ம பிலிப் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னோட பர்த்டே வந்து வரப்போகுது, அதுக்கு இவங்க வேற எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றேன்ற பேர்ல எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டிட்டு வந்து நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நானும் செக் பண்றதுக்காக தான் இதை நடத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. பிலிப் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டாங்க, எப்பயும் போல மியூசிக் எல்லாமே வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் வந்து வெளியில வரலான்னு வரும்போது நம்ம எலிசா மட்டும் ரூம்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது இவனோட பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தால அவன் வந்து என்ன ப்ரோக்கப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. விட்டு தள்ளு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கட் பண்ணி இவங்கள தான் காமிக்கிறாங்க. நம்ம பிலிப் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்டேயே இந்த பெயிண்டிங் வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. டேய் என்னடா பெயிண்டிங் இது அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விலையை போட்டு அந்த பெயிண்டிங்கை வித்துடுறாரு. இங்க ஒரு பக்கம் நம்ம ட்ரெஸ் என்ன பண்றான்னா, இந்த ஹவுஸ் கீப்பர் கிட்ட வந்துட்டு எனக்கு என்னமோ அந்த மகளிக்கு வேற ஆள் இருக்கும்னு தோணுது, ஃப்ரெண்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்பப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இருக்கலாம், யாருக்கு தெரியும், யாரையும் நம்ப முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ திட்டத்தட்ட இந்த பார்ட்டி வந்து மறுபடியும் வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போக போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வாசிக்க போறது தான் இவங்களோட ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதை வந்து அதை வாசிச்சு காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம ட்ரெஸ் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான், என்னையா மியூசிக் இது அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட ஃபேவரட் சாங் லிஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு இவன் ஜாலியாக அந்த இடத்துல வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி வைப் பண்றதை பார்த்துட்டு அந்த இடமே வந்து வேற மாதிரி கலகட்டுது. இருக்கிற எல்லாருமே இதை வந்து ஒரு பார்ட்டியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிலிப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் இருந்ததே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாளுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. க்கு முன்னாடி எலனோர் கிட்ட இருந்த லெட்டர் வந்திருக்கு. அவங்களோட பிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ரொம்பவே அழகா இருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வீக் பாரிஸ் வர வராங்களா, நம்ம மீட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நீங்க ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போறான். அதுக்கப்புறம் இவங்களோட அந்த டேட் நாள் வந்து வரப்போகுது. ஸோ இவரை வந்து செம்மையா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தட்ட அவ்வளோ டிசைன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு பார்க்குறாங்க. எது பர்ஃபெக்டாக இருக்குன்ற பார்க்குற வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் வந்து நம்ம பிலிப் கூட போக போகிறது இல்லை, ஹவுஸ் கீப்பர் தான் வந்து அனுப்பி வச்சுட்டு இவன் ஒரு வேலையாக வந்து வந்திருக்கான். வேற எதுவும் கிடையாது, எலிசாவோட லவர் பாய் தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். என்ன திமிர் இருந்தா நீ அந்த பொண்ணு கிட்ட வந்து இப்படி பண்ணிருப்ப, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட வந்து சாரி கேட்குற. அது மட்டும் இல்லை, என்னடா மண்டை இது, அவகிட்ட வாங்குறதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இந்த மண்டையை ஒழுங்கா சரி பண்ற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயமுறுத்திட்டு சரி ஓகே ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் அப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்றத வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். பக்கம் நம்ம பிலிப்போ அந்த ஹவுஸ் கீப்பரும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எலினோர் வந்து இன்னும் இந்த இடத்துக்கு வரல, இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. அதனால அவனை வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லி இதுக்கு மேல இந்த பிளான்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்க்கு கால் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கரெக்டா இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வர அப்போதான் வந்து லிஃப்ட்ல இருந்து நம்ம எலனோரும் வந்து உள்ள வராங்க. இன்னும் ஜஸ்ட் மிஸ், வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் விட்டுட்டாரு. இப்போ இவர் வந்து ட்ரெஸ்ஸையும் கூட்டிகிட்டு இவரோட ப்ரைவேட் பிளேனில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இவனுக்கு வந்து 11,000 யூரோஸ் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு பாஸ் இது அப்படின்னு பார்க்கும்போது தான் உன்னோட பெயிண்டிங்கை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதை கேட்டதும் இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. பாத்தீங்களா, எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு, இன்னும் நான் பெயிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது இன்னொரு பெயிண்டிங்கா, இதை விற்கிறதுக்கே நான் பட்டப்பாடி எனக்கு தானடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுல நினைக்கிறாரு. பிரைவேட் பிளேன்ல ஏறி ஒரு சிட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பேராகிளைடிங் போறதுக்கான இடம் தான் இது. அட பாவி பாச, உன்னை நம்பி வந்தா நீ என்னையும் இதுல இறக்கி விடுற அப்படிங்கிற மாதிரி பயத்துல நம்ம ட்ரெஸ் வந்து இதுல வராரு. ஏன்னா ட்ரெஸ்ஸையும் வந்து இதை என்ஜாய் பண்ண சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே பயந்தாலும் அதுக்கப்புறம் போக போக இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ட்ரெஸ்ஸோட தம்பி அடாமா வந்து இங்க உட்காந்துருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்டா மூஞ்சில எல்லாம் வேற காயமா இருக்கு. அவனோட அண்ணனோட ஹெல்ப் தேவை. ஆனா இப்பயும் அவன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை இவங்கிட்ட சொல்றதா இல்ல. நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள போறான். போயிட்டு மினாக்கு தான் வந்து கால் பண்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு, சரி இப்போ நம்ம பிலிப்பை வந்து தூங்க வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரான். அவன் ஆனா வந்து சுத்தமா தூக்கமே இல்லாம தான் உட்காந்துருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபேமிலியை பத்தி கேட்க, ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு சொல்றதுல விருப்பம் இல்லை. இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய பெயிண்டிங் வரையலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுறான். உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, என்னோட பேரே ஃபர்ஸ்ட் ரிஸ்க் கிடையாது, என்னோட ஃபேமிலியும் இது கிடையாது, இவங்கெல்லாம் என்னோட உண்மையான அம்மா தங்கச்சி எதுவுமே கிடையாது. என்னோட ஆன்ட்டியும் அங்கிளும் நான் 8 வயசா இருக்கும்போதே இந்த இடத்துக்கு வந்து தத்தெடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது. அதுக்கப்புறமா எப்படியும் அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க. ஆனால் எங்கள் அங்கிள் வந்து அந்த டைமில் இறந்துட்டாரு. அவங்களோட ஃபேமிலி நேம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு ட்ரிஸ்னு வச்சாங்க. நான் அதை ட்ரிஸ்னு மாற்றிக்கிட்டேன். என்னோட உண்மையான பேரே இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்னதான் நாங்கள் எல்லாரும் வெவ்வேறு ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் என்னோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போதான் இவருக்கு வந்து புரியுது, இவ்வளோ நாளாக நான் உன்னை இங்கே வச்சிருந்ததே தப்பு தான், அதனால உன்னை இங்கேருந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமாவது நீ உன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை பார்த்துக்கிறதுலே நீ உன்னோட ஃபேமிலியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மனசே இல்லைனாலும் இதை செஞ்சுதான் ஆகணும் அவனோட ஃபேமிலிக்காக. அடுத்த நாள் நம்ம அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க எலிசாவோட லவ்வர் பையன், அந்த பையன் வந்துட்டு அவகிட்ட வாங்கினது இதெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துறான். அவனோட ஹேர் ஸ்டைலையும் வந்து மாற்றிக்கிறான். ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறான். அதனால அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மெக்லி வந்து அந்த இடத்துல நிக்கிறா. என்ன இப்பதான் என் மேல பாசம் வருதா அப்படிங்கிற மாதிரி இவன் கலாய்க்க, அப்படிலாம் கிடையாது, உனக்கு உண்மையிலே ஃப்ரெட் யாரு அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் தான், இவ தான் அந்த ஃப்ரெட் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆக்சுவலா இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரெஸ்க்கு புரியுது இவளுக்கு பசங்க மேலெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது. ஓ அப்ப இவ்வளவு நாளா வம்பிழுத்துட்டா இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒழுங்கான குட் பை சொல்லிட்டு இங்க இருந்து அவன் கிளம்புறான். வெளியில வரும்போது நம்ம ஹவுஸ் கீப்பரையும் வந்து பாக்குறான். இதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையை வந்து திருப்பி கரெக்டா பண்ணலாம், புரியுதா, என்னை வந்து மிஸ்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனலாவும் பேசிட்டு வம்பிழுத்துட்டும் வந்து அங்கிருந்து கிளம்புறான். இவன் போகிறதுக்கு முன்னாடி இவனோட அந்த ஃபைல் அதை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து பார்க்குறான். இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக இவன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பான் வீல் சேரில் இருக்கிற மாதிரி. ஆனால் இதை வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டார். இதை தெரிஞ்சதுமே வந்து செம கோவப்படுறான். இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபைல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் அவன் கிட்ட வச்சுக்கிறான். இருந்து வெளியில் வரும்போது மறுபடியும் அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கார் பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்க. அப்பயும் இவன் வேலையை விட்டு போனால் கூட இதை பாருங்க, இங்கே தான் சைன் போர்டு இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இங்கே நிற்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறான். சரி சரி ஓகே பாஸ், இதுக்கப்புறம் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடாமாவை பார்த்து இந்த பாரு இந்த மாதிரி ஒழுக்கமாக நடந்துக்கணும், இப்பெல்லாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து புரிய வைக்கிறான். அம்மா வந்து ஆக்சுவலாக வெளியூர் எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் வரும்போது இவங்க தான் போயிட்டு பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு. இவன் வந்து கொஞ்சம் பொறுப்பான பையனா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஒரு பக்கம் பிலிப்க்கு வந்து இப்போ புது கேர்டேக்கர் தேவை. அதனால ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி இவங்க கூட சாப்பிட்றதுக்காக வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரை வந்து சுத்தமாக நம்ம பிலிப்க்கு பிடிக்கவே இல்லை. பயங்கர போரிங்காக இருக்குது. ஒரு வாய் கூட சாப்பிடாம அங்கேருந்து வெளில கிளம்பிடுறாரு. இருக்கிற ஹவுஸ் கீப்பர் கூட அந்த கார்டனர் கூட சேர்ந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் பிஸி ஆயிடுறாங்க. இப்போ நம்ம பிலிப்பை ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு ஆளில் இந்த கேர்டேக்கரையும் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம ட்ரெஸ் அவன் வந்து பழைய வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சஸ்பிஷியஸான கார் இருக்கும்ல, நம்ம அடாமாவை மிரட்டிகிட்டே இருப்பாங்களே, அவங்கள்ட்டையும் போயிட்டு இதுக்கு மேலே என் தம்பிட்ட வச்சுக்கிட்டீங்க அவனை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். இப்போ வந்து புதுசாக வேலைக்கு தேடி ஒரு இடத்துக்கு வந்து வந்திருப்பான். இவனுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸு, வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது தான். எப்படி இவனுக்கு வேலை தரக்கூடாது. ஆனால் இவன் யாரு, நம்ம பிலிப் கிட்ட வேலை பார்த்து அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஆள். அதனால அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னா நிச்சயமாக உங்களை நம்பி நாங்கள் வேலை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே டிரைவர் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க. விஷயங்கள் மாறினாலும் நம்ம பிலிப் மட்டும் மாறுற மாதிரியே இல்லை. அவரோட கேர்டேக்கரை அவரால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அவர் வந்து ரொம்பவே வந்து பேட் மூடுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்துட்டு பெயினும் வேற
வந்துருது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஹவுஸ் கீப்பர் தான் ட்ரெஸ்ஸை வந்து வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து காரில் அவரை கூட்டிக்கிட்டு அந்த பாரிஸில் வந்து ரேஸ் போயிருந்திருப்பார்ல, படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த சீன் தான் இருந்திருக்கும். இதனால் அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ட்ரெஸ் வந்து இவர் கூடயே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்ன பிரிஞ்சு இப்படி தாடியெல்லாம் அதுக்குள்ளே வளர்த்துட்டீங்களே, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவனும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறான். இப்போ ஒரு பீச் சைடு வர வந்து வச்சிருப்பான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு ஃபுல்லாக வந்து தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி பழையபடி எப்படி ஃபிலிப் இருந்தாரோ அதே மாதிரி அவன் மாற்றிடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சாப்பிட்றதுக்காக வராங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே நீங்கள் மட்டும் தான் சாப்பிட போறீங்க, இதுக்கப்புறம் நான் உங்க கூடலாம் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ட்ரிஸ் சொல்கிறான். இதை கேட்டதுமே அவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்கிற அப்படின்னு. அப்படின்னு நானே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேனா, உங்களை பார்க்கறதுக்கு புது ஆளாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை கண்டிப்பாக கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு ஒரு முட்டையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். யாரா வரப்போறா அப்படின்ற மாதிரி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த எலியோனர் அப்படிங்கிற அந்த பொண்ணு தான். இவளுக்கு இவர் வீல் சேரில் இருக்கிறது அதெல்லாம் வந்து எதுவும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இவரை வந்து மனப்பூர்வமாக அவள் வந்து ஏற்றுக்கிறான். இவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் மொரோக்கோல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் பிறக்குது. ட்ரெஸ்ஸுக்கு கூட கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து வாழ்ந்தாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப அப்படியே தோலை ஃபீல் கொடுத்தது அப்படின்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அட்டில் தன் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.